ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் 17/9/2024 17/10/2024 வருடம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாகவே நம்ம சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம். மிச்ச ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப், கர்நாடகா, இந்த மாதிரி ஸ்டேட்ஸு, கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அமாவாசைக்கு அடுத்த நாளில் அவங்களுக்கு மாதம் பிறக்கும். நம்மளுக்கு மாதம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதை சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதம்ன்றது கன்னியா மாதம், புரட்டாசி மாதம் பிறகுறது 17/9/2024 அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சுக்கிரன், சூரியன் மற்றும் கேது, சனி பகவான் கும்பத்திலும், மீனத்தில் ராகு பகவான் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத காலங்கள் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, 19/9/2024 அன்றைக்கி 2 கிரகங்கள் மாறுறது. புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும், சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறார். அதற்கு பிறகு 6/10/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா, புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும், அதுக்கப்புறம் 14/10/2024 அன்றைக்கி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால், புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே பித்ருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம். நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பார்த்தலையானால் இந்த 18ஆம் தேதி அன்றைக்கே பௌர்ணமி வருது. 18ஆம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது 15 நாள். ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு 2 பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு. அது மாலைய பட்சம் வளர்பிறையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது. இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து பிரதமையிலிருந்து ஆரம்பிக்கும். இது 15 நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து. அமாவாசைக்கு அன்றைக்கி மாலைய அமாவாசை வரும். 18/9/2024 அன்றைக்கி மாலைய பட்சம் ஆரம்பம். இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த மாலைய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும். அதாவது தந்தையார் இல்லாதவர்கள், தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள், இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகள், அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள். எந்த ஒரு தடங்களும் எடுக்கும் முயற்சியில் வராது. இதனால தான் பித்ருக்களும் ரொம்ப முக்கியம், குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது. அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே. சரி, இந்த மாதத்தில் மகாபரணி 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர 25ஆம் தேதி அன்றைக்கி மத்திய அஷ்டமி. மத்திய அஷ்டமின்னா நடு நாள், அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள், 8ஆம் நாள் மத்திய அஷ்டமி. 26ஆம் தேதி அவிதானவமி. இந்த அவிதானவமி, மத்தியாஷ்டமி, மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள் மரணித்தனுடைய டேட்டோ இல்லைன்னா அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த 3 நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியார்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு பிறகு மாலைய அமாவாசை 2/10/2024 அன்றைக்கி மாலைய அமாவாசை. அதுக்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்றது ஒரு பெரிய உற்சவம். இந்த இதில் நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து 10 நாள் ரொம்ப விசேஷமாக போகும். 11/10/2024 அன்றைக்கி பார்த்தாலேதான் சரஸ்வதி பூஜை. வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி, ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி. 12ஆம் தேதி அன்றைக்கி தசமி. இது மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. விஜயதசமி அன்றைக்கி பார்த்தேன்னா
எல்லா விதமான பூஜைகளும் நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்லுது. எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது. சரஸ்வதி பூஜை அன்றைக்கும் சரி, அந்த அதாவது விஜயதசமி அன்றைக்கும் பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த விஜயதசமி அன்றைக்கி போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி வந்து அபியாசம் பண்ணுவா ஸ்கூலில். அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலேருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள். இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள். இந்த மாதம் பார்த்தாலேனால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில். இதை தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருப்போம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர வந்து லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை போடுங்க. இந்த சந்தியில் என்ன பெரிய விசேஷம்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்திருப்பா. அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும். துலா ராசின்னு நினச்சிட்டு 3ஆம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பா, ஆனால் 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குணாதிசயங்களும் மாறும். அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுன்னா மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம். இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும். அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது வந்து துலா ராசின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் விருச்சிக ராசியில் இருப்பீங்க. பலாபலன்கள் மொத்தமே மாறும். உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இதை மட்டும் இப்போ குறிச்சிட்டு பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த மாதம் புரட்டாசி மாதம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே நாங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே 3ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால வெளிநாடு வெளியூரிலிருந்து நல்ல ஒரு முயற்சிகளுக்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. தனஸ்தானத்தில் தனக்காரகனே வந்து உட்கார்றதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சப்தமாதிபதி வலுப்பெற்று போதால் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போகிறார். அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் 7ஆம் இடத்திலும், புதன், சூரியன் மற்றும் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று சப்தமாதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர், அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனால என்ன விசேஷம் அப்படின்னா, புதிய வேலை கிடைக்கும். வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து சனி பகவான், வக்கரமடைந்த சனி பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா தொழிலில் பெரிய மாறுதல்கள் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான ராகு பகவான், சனி பகவான் மற்றும் குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ராசியாக மேஷ ராசி அமைவது. அதனால் பணவரவருக்கு கவலைப்பட வேண்டாம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர வந்து பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம்.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தடையானால் நினைத்த இடத்தில் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் எல்லாத்திலையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுத்து போகிறது. 3 கிரகங்கள் சூரியன், புதன் மற்றும் கேது 6ஆம் இடத்தில் புத பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெறது பெரிய விசேஷம். கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு எதிரியுமே இல்லாத நிலைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. போட்டித் தேர்வுன்னு வந்ததுன்னா எதாவது இருந்தாலும் சரி, ஐஐடி, ஜேஇஇ, அதை தவிர இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷன், அதை தவிர இந்த ஐஏஎஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸாமினேஷன்லையும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மேஷராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே, அதாவது இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அதை தவிர ரத்தம் சம்பந்தமான உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அது தவிர பிளட் டெஸ்டிங் கேம்ப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா செங்க சூளை வச்சுருக்கவங்க, மணல், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அது தவிர சமையல் கலை வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்ற காலமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு பணி அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவ்வளோ நாளாக 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்த ராவணி மாதத்தில் இருந்தாலும் சரி பகவானுடைய பார்வை இருந்ததுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய இமேஜுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்தினாலும் உங்களுடைய இது வெளியே விடாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டே இருக்கும். உங்களுடைய ஏற்றம் கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கும். இப்போ 6ஆம் இடத்துல சூரியன் போனாலும் 6ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றவுடன் நட்பு கிரகங்கள் ரெண்டுமே, அதனால் எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல்நிலை நல்ல ஒரு சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். இருந்தாலும் சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது நிச்சயமாக நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். பொதுவாக சந்திராஷ்டம காலங்களில் மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய, மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம். அதனால் சந்திராஷ்டம காலத்தில் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறது 6/10/2024 8/10/2024 வரலும் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முடிவு எடுக்க வேண்டாம், வெளியூர் வழியாலும் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு போகிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். இந்த மாதத்தில் பார்த்தடையானால் எல்லாருமே பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள், அதாவது தில தர்ப்பணம் அதெல்லாம் பண்ணக்கூடியது கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு பேரண்ட்ஸ் இல்லையோ தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணுறது நிச்சயமாக நல்லது. ஏன்னா அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலாம். இது அதாவது ராமநாதர் கோவில் ராமேஸ்வரம் போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். சரி, ஒருவேளை இளவயதினராக இருப்பவர்களே ஆனால் தாய் தந்தையர்கள் உடனோடு இருப்பார்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச வஸ்திரம் தானம் வாங்கி கொள்ளுங்கள். அதாவது அங்கே இருக்கிற கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு வேஷ்டி, மேல் துண்டு, இது ரெண்டும் வாங்கி ஒரு வஸ்திரம், அங்கவஸ்திரம், அது தவிர வேஷ்டியும் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல செல்லும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்கார்.